தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித் குமார் நடிப்பில் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விடாமுயற்சி திரைப்படம் இன்று உலகமெங்கும் வெளியாகியுள்ளது. பல்வேறு சிக்கல்களை கடந்து வெளியாகியுள்ள இத்திரைப்படத்திற்கான கொண்டாட்டம் அதிகாலையிலேயே தொடங்கிவிட்டது. திரையரங்குகளிலும் இணையத்திலும் அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். முதல் காட்சியாக இந்திய நேரப்படி காலை 5 மணிக்கு வெளிநாடுகளில் விடாமுயற்சி திரையிடப்பட்டுவிட்டது. அதனைத் தொடர்ந்து கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலும் காலையிலேயே முதல் காட்சி திரையிடப்பட்டது. தமிழகத்தில் முதல் காட்சி சிறப்பு காட்சி அனுமதியுடன் காலை 9 மணி முதல் தொடங்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியான துணிவு திரைப்படத்திற்கு பிறகு 2 வருடங்கள் கழித்து வெளியாகும் அஜித்தின் திரைப்படம் என்பதால ரசிகர்கள் உற்சாகத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் காலை 9 மணிக்கு தான் முதல் காட்சி என்றாலும் அதிகாலை முதலே திரையரங்குகளில் ஆடிப்பாடி மகிழ்ந்து வருகின்றனர். அஜித் குமார் ரசிகர்கள் உற்சாகமாக கடவுளே அஜித்தே என்ற சொற்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் ரோஹிணி தியேட்டர்ல பெரிய நடிகர்களின் படம் என்றாலே முதல் நாள் முதல் காட்சியில் ரசிகர்கள் அதிகமாக கூடுவது வழக்கம். இதற்கிடையில ரோஹிணி தியேட்டர் வளாகத்திற்குள் ரசிகர்கள் பட்டாசு வெடிக்க முற்பட்டனர். அப்போது காவல்துறையினர் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது அந்த இடத்தில் சிறிது நேரம் சலசலப்பு காணப்பட்டது. மேலும் கட் அவுட் மேலே ஏறி பாலாபிஷேகம் செய்வதற்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதனால் ரசிகர்கள் கீழே இருந்தபடியே பால் பாக்கெட்டில் இருந்து கட் அவுட் மற்றும் பேனர்களுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். ரசிகர்கள் அதிக அளவில் கூடும் திரையரங்குகளில் ரோஹிணி தியேட்டர் ஒன்றாக இருப்பதால மிகுந்த கட்டுப்பாடுகளுடனே கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. எந்தவித அசம்பாவிதமும் நிகழாமல் ரசிகர்களின் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. சவால் நிறைந்த படப்பிடிப்பு சிக்கல்கள், கதையின் உரிமம் தொடர்பான சிக்கல் என பல்வேறு தடைகளை கடந்து இன்று வெளியாகி இருக்கிறது விடாமுயற்சி. அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான நாளாக இருக்கிறது. பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் அதிகாலை 6 மணிக்கு திரையிடப்பட்டுள்ளது. ரசிகர்கள் அங்கே நள்ளிரவு முதலே முதல் காட்சி கொண்டாட்டத்தை பட்டையை கிளப்பிய நிலையில அவர்களுக்கு போட்டியாக தமிழ்நாட்டிலும் சில திரையரங்குகளில் அஜித் குமார் ரசிகர்கள் நள்ளிரவு முதலே அலப்பறையை கிளப்பியுள்ளனர். நள்ளிரவு திடீரென ரோஹிணி தியேட்டர்ல நூற்றுக்கணக்கான அஜித் ரசிகர்கள் திரண்டு விடாமுயற்சி படத்தின் FDFS கொண்டாட்டத்தை ஆரம்பித்த நிலையில காவல்துறையினர் அவர்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அஜித் ரசிகர்கள் போலீஸ் அதிகாரிகள் சொல்வதை கேட்காமல் அஜித் எங்க உயிர் சார் என கத்தி கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகள் சோசியல் மீடியாவில் தீயாக பரவி வருகின்றன. போலீஸ் அதிகாரிகளும் பொறுமையுடன் அவர்களை கட்டுப்படுத்திய காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அஜித்தின் விடாமுயற்சி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்று வந்த நிலையில சென்னை அம்பத்தூர் ராக்கி திரையரங்குல ரசிகர்களால் அஜித்தின் 50 அடி கட் அவுட் வைக்கப்பட்டு அதற்கு மாலை அணிவித்து பல்வேறு கொண்டாட்டங்களுடன் நடைபெற்றது. இந்த நிலையில காலை 9 மணி காட்சிக்கு வந்த ரசிகர் ஒருவர் ராக்கி தியேட்டர் எதிரில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் கள்ள சந்தையில் விற்கப்படும் பீரை வாங்கி அஜித்தின் கட் அவுட்டிற்கு பீர் அபிஷேகம் செய்த காட்சியானது வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. இப்படியாக அஜித்தின் ரசிகர்களின் கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த அஜித் ரசிகர்கள் அரிய வகை மரபணு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படும் மருத்துவ செலவுகளுக்கான நிதி திரட்டும் பணியில் புதுவித முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. விடாமுயற்சி திரைப்படத்தை முன்னிட்டு பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் புகைப்படத்தை டிக்கெட்டில் பதித்து அவர்களுக்காக நிதி உதவி வழங்கும்படி கோரிக்கை விடுத்து வந்தது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவரது ரசிகர்களின் ஓட்டுகளை இழக்க நேரிடும் என்கிற அச்சம் அனைத்து கட்சிகளுக்கும் வந்தது. குறிப்பாக திமுக விஜய் ரசிகர்களின் ஓட்டுகளை சமன் செய்ய நடிகர் அஜித்துக்கு வழியே சென்று சில பாராட்டு பத்திரங்களை வழங்கிக் கொண்டிருப்பதை சமீபத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை அறிந்த பாஜக பத்மபூஷன் விருது கொடுத்து அஜித் ரசிகர்களை தன்வசமாக்க அதுவும் முயன்று வருகிறது. இப்படி அஜித் ரசிகர்களை குறிவைக்க அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். இத்தனைக்கும் அஜித் கட்டுப்பாட்டில் எந்த ரசிகர்களும் இல்லை. ரசிகர் மன்றங்களை கலைத்தவர் அஜித். இருப்பினும் சுயாதீனமாக அவரது ரசிகர்கள் அஜித்தை பின்தொடர்கின்றனர். அவர்களை யாரும் ஒருங்கிணைப்பதில்லை. அவர்கள் முடிவை அவர்களே எடுக்கின்றனர். இருப்பினும் விஜய் எதிர்ப்பை காரணம் காட்டி அவர்களை எப்படியாவது தங்கள் அனுதாபிகளாக மாற்றலாம் என அரசியல் கட்சிகள் கணக்கு போடுகின்றன.
இந்த நிலையில நடிகர் அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியாகிருக்கு. நீதிமன்ற கட்டுப்பாடு காரணமா காலை காட்சிகள் வரைமுறைப்படுத்தப்பட்ட காரணத்தால அதிகாலை காட்சிகள் எந்த படத்திற்கும் கிடைப்பதில்லை. இருப்பினும் சிறப்பு அனுமதி பெற்று விடாமுயற்சி திரைப்படம் காலை 9 மணி காட்சியாக தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டிருக்கு. 2 ஆண்டுகளுக்கு பின் நடிகர் அஜித்தின் திரைப்படம் திரைக்கு வருவதால ரசிகர்கள் பயங்கர உற்சாகத்தில் இருந்தனர். இன்று காலை 9 மணி காட்சிக்கு முதல் நாள் இரவே தியேட்டர்களில் குவிந்து கொண்டாட்டங்களை ஆரம்பித்தனர். இன்று காலை காட்சி தொடங்கும் முன் தியேட்டர் முன் குவிந்த ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக அஜித் ரசிகர்கள் மீது போலீசார் கரார் காட்டியுள்ளனர். பட்டாசு வெடித்த ரசிகர்கள் மீது தடியடி போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளது. சென்னை, மதுரை என பல்வேறு இடங்களில் அஜித் ரசிகர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவம் வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. காட்சி நேரம் மாற்றப்பட்டதை பின்னடைவாக பார்க்கும் ரசிகர்கள் குறைந்தபட்ச கொண்டாட்டங்களுக்கு போலீசார் கட்டுப்பாடு விதித்ததை தொலைக்காட்சி பேட்டிகளில் கடுமையாக விமர்சித்துள்ளனர். அது மட்டுமின்றி சென்னையில் தியேட்டர் வெளியே நிறுத்தப்பட்ட அஜித் ரசிகர்களின் வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்த சம்பவமும் நடந்தது. போதாக்குறைக்கு தியேட்டர் வெளியே காலை காட்சிக்கான டிக்கெட்டை கூடுதல் விலைக்கு விற்ற ரசிகர்களும் கைது செய்யப்பட்டனர். அஜித் ரசிகர்களுக்கு அரசியல் வலை வீசிக்கொண்டிருக்கும் இந்த சமயத்துல அஜித் ரசிகர்கள் மீது போலீசார் கரார் காட்டியிருப்பது திமுகவுக்கு எந்த மாதிரியான பலனை தரும் என்று தெரியவில்லை. அரசியல் லாபம் இருப்பதாக கருதும் பட்சத்துல அஜித் ரசிகர்கள் மீது இந்த கரார் நடவடிக்கையை திமுக அரசு தவிர்த்திருக்கலாம். ஆனால் வெளிப்படையாக அஜித் ரசிகர்கள் பேட்டியளிக்கும் அளவிற்கு அவர்களை நெருக்கியது அரசியல் ரீதியாக சரியான திட்டமிடல் இல்லையோ என்று தோன்றுகிறது. விதிகளின்படி பார்த்தால் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை சரியானது. அதே நேரத்தில் அரசியல் நகர்வுகளின்படி பார்த்தால் தேவையற்றது. இது அஜித் ரசிகர்களுக்கு திமுக விரித்த வலையில் ஒரு ஓட்டையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அஜித் சொல்லி அவரது ரசிகர்கள் யாருக்கும் ஆதரவு அளிக்க போவதில்லை. அஜித் அவ்வாறு செய்பவரும் அல்ல. இருந்தாலும் விஜய் எதிர்ப்பை வைத்து அறுவடை செய்யலாம் என்று நினைக்கும் நேரத்தில் இந்த நடைமுறை கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் என்பது மட்டும் உண்மை.